بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். சூரத்துல் ஆல இம்ரான், அத்தியாயம் 3, வசனம் 9. எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ மனிதர்களை எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். நிச்சயமாக அல்லாஹு தாலா வாக்குறுதி மீறமாட்டான் என்றும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். நிராகரிப்போர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் குழந்தைகளும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து எதையும் நிச்சயமாக தடுக்கப்பட மாட்டாது. இன்னும் அவர்கள்தாம் நரக நெருப்பின் எரிபொருள்களாக இருக்கின்றனர். இவர்களுடைய நிலை ஃபிர்அவுனின் கூட்டத்தாரையும் இன்னும் அவர்களுக்கு முன்னால் இருந்தோரையும் போன்றே இருக்கிறது. அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய்யாக்கினர். ஆகவே அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணமாக கடுந்தண்டனையில் அல்லாஹு தாலா பிடித்து கொண்டான். அல்லாஹு தாலா வேதனை கொடுப்பதில் மிக கடுமையானவன். நிராகரிப்போரிடம், நபியே, நீர் கூறுவீராக, வெகு விரைவில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். அன்றியும் மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். இன்னும் நரகமான அவ்விரிப்பு கெட்ட படுக்கையாகும். பத்ரு காலத்தில் சந்தித்த இரு சேனைகளிலும் உங்களுக்கு ஓர் அத்தாட்சி நிச்சயமாக உள்ளது. ஒரு சேனை அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டது, பிரிதொன்று காஃபிர்களாக இருந்தது. நிராகரிப்போர் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோரை தங்களைப் போல் 2 மடங்காக தம் கண்களால் கண்டனர். இன்னும் அல்லாஹு தாலா தான் நாடியவர்களுக்கு தன் உதவியை கொண்டு பலப்படுத்துகிறான். நிச்சயமாக அகப்பார்வையுடையோருக்கு இதில் திடனாக ஒரு படிப்பினை இருக்கிறது. பெண்கள், ஆண் மக்கள் பொன்னிலும் வெள்ளியிலுமான பெருங்குவியல்கள், அடையாளமிடப்பட்ட உயர்ந்த குதிரைகள், ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள இச்சை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நிலையற்ற உலக வாழ்வின் சுக பொருள்களாகும். அல்லாஹ்விடத்திலோ அழகான தங்குமிடம் உண்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் அத்தியாயம் 3 வசனம் 9லேருந்து 14 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதனை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.